மிஸ்டர் ராவ், திருப்பதிக்கு 2 வண்டி அனுப்பிச்சிருந்தேன். சாயந்தரம் வந்துடும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏண்டா வந்தேன் கழுத்தை பிடிச்சு தள்ளுவீங்களோன்னு நினைச்சேன். என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு என் மேல ஆத்திரம் இருக்கும்னு எனக்கு தெரியும் மாமா. அதான் இத்தனை நாள் உங்களை பார்க்க கூட வரல. ஆனா ஆனா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மாமா. அதுக்காக ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கெஞ்ச வரல. என்ன மாமா பண்றது? உங்க மருமகனா இருக்கிறதுனால எங்க போனாலும் வேலை தர தயங்குறாங்க மாமா. அதுக்கு இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் தெரியாம தானே இவ்வளவு பெரிய களவாணித்தனம் பண்ணிருக்க. இப்ப அழுது என்ன புண்ணியம்? மாமா, இப்ப நான் இருக்கிற நிலைமையில் உங்க கால்ல கூட விட நான் தயாரா இருக்கேன் மாமா. டபார், நீ என்ன பண்ணாலும் என் மக உன்னை ஏத்துக்க தயாரா இல்ல. தெரியும் மாமா, ஆசைப்படுவோம் இல்ல. ஏன்னா கீதா மூஞ்சில முழிக்க கூட நான் அருகதை இல்லாத ஆயிட்டேன் மாமா. என்ன பார்த்தா கீதா கஷ்டப்படுவா, கோபத்துல அழுவா. என்னால அவ பட்ட கஷ்டம் இல்ல போதும் மாமா. இனிமே ஒரு நொடி கூட என்னால கீதா அழக்கூடாது மாமா. அதான் மாமா இத்தனை வீட்டு பக்கம் கூட நான் வரல. என் பையனை பார்க்கணுன்ற நினைப்பு மட்டும் அப்பப்போ எனக்கு வரும். என்ன மாமா பண்ண முடியும்? நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். மாமா, கீதாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல மாமா, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் உருப்பிடவே மாட்டேன் மாமா, உருப்பிடவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம் மாமா, சத்தியமா திருந்துட்டேன் மாமா, சத்தியமா திருந்துட்டேன். கீதா நினைப்போம், என் பையன் நினைப்போம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது மாமா. என் மனசு அப்படி விடுங்க மாமா. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க தப்பு இல்ல மாமா. உங்க இடத்துல நான் இருந்தேன், நானும் அதை தான் செஞ்சிருப்பேன்.